السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء الله سميع عليم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக, ஆமீன். இல்முல் ஜன்னஹ்வின் நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சில முக்கியமான பாடங்களையும் படிப்பினைகளையும் உபதேசங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். இந்த அமர்வு 5வது அமர்வு. இதற்கு முன்பு 4 அமர்வுகளில் அந்நூர் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை முன்வைத்து, வாய்ஸ் கேட்கலையா? தகீகா. இப்போ சரியா கேக்குதா பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த அமர்வு 5வது அமர்வு. இதற்கு முன்பு 4 அமர்வுகளில் அந்நூர் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை முன்வைத்து சில முக்கியமான விடயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அமர்வின் நோக்கம் என்ன? இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய தமிழாக்கம் கிடையாது. மேலும் இந்த டோட்டல் சூரா அந்நூர் அத்தியாயத்தின் தஃப்சீர் விளக்கம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்தை முன்வைத்து அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கு தீர்வு இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றதா இல்லையா என்று சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வல்லாஹி, அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த குர்ஆனிலே இருக்கின்றது. ஏனென்றால் இறைமறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் மூலம் சுபஹான் அல்லாஹ் இறங்கியது. ஒரு முஸ்லிமாக நம்முடைய கொள்கை என்னவென்றால், அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த இறைமறையாம் திருக்குர்ஆனிலே உள்ளது. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த குர்ஆனுடைய வசனங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பொழுது இந்த 300 சுபஹான் அல்லாஹ் கல்விக்கும் மேற்பட்ட கல்விகள் நான் இந்த குர்ஆனிலே பார்த்தேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல சுபஹான் அல்லாஹ் விடயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. வெறும் விடயங்கள் மட்டுமல்ல, பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். அந்த விடயங்களிலே, அந்த உபதேசங்களிலே பல தீர்வுகள் நாம் அல்ஹம்துலில்லாஹ் பெறலாம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்வின் நோக்கமே
ஒவ்வொரு வசனத்தை முன்வைத்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன, நம்முடைய ஈமானிய தர்பியாவிற்காக நாம் சுபஹானல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இன்னல்லதீன யுஹிப் அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது பாருங்கள் மற்றொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவத்தை, நயவஞ்சக்காரர்கள் செய்த அந்த சதி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் அல்லாஹ்வின் தூதரை கஷ்டப்படுத்துவதற்காகவும் அவர்கள் செய்த அந்த சதி. அதன் பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன்? ஒமன் யத்தபிஅ குதுவாத்திஷ் ஷைத்தான், யார் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றார்களோ, நீங்கள் கவனமாக கேளுங்கள், ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த ஷைத்தான் ஆபாசமான விஷயங்களை கொண்டும் தீமையான விஷயங்களை கொண்டுதான் அவன் கட்டளையிடுவான். உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு ஆபத்து இந்த ஷைத்தானின் மூலம்தான் ஏற்படும். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கின்றான். கூட்டம் என்றால் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், தவறான பாதையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கின்றான். அழைக்கக்கூடிய நோக்கம் என்ன? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாளை மறுமை நாளிலே இவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது, சொர்க்கம் கிடைக்கக்கூடாது, அல்லாஹ்வின் அந்த திருப்தி கிடைக்கக்கூடாது, நரகத்தில் தள்ளப்பட வேண்டும், நரகவாசிகள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும், அல்லாஹ்வின் கடுமையான தண்டனைக்கு இவர்கள் ஆளாக வேண்டும் என்பதற்காகவே ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கின்றான். ஆகவே இங்கே நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால், சமுதாயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குழப்பம் பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை மறந்து விட்டீர்கள். ஷரியா உங்களுடைய ஞாபகத்தில் கிடையாது. நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை. ஆகவே ஒரு கூட்டம், ஒரு மனிதர் ஃபித்னாவுடைய பாதையை தேர்ந்தெடுக்கின்றான் என்றால் அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை அது. ஏன்? அவன் அல்லாஹ்வை பின்பற்றவில்லை. அல்லாஹ்வை காப்பான். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ். அர்-ராதின் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இவர்கள் வாழ்கின்றார்கள், அல்லாஹ்வின் ஒளியில் இவர்கள் வாழ்கின்றார்கள், அல்லாஹ்வின் உதவியில் இவர்கள் வாழ்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய உதவி இவர்களுக்கு கிடைக்கின்றது. லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி. இவர்கள் சுப்ஹானல்லாஹ் வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் மேல் பகுதியிலிருந்து கீழ் பகுதியிலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் மூலம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது. யார்? மூமின்கள். மூமினின் அடையாளமே என்ன? சமிஅனா வ அதானா.
இஸ்லாமிய விஷயங்களை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் மூமின். சற்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய போதனைகளை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றதா இல்லையா? கிடைக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் மூலம் நமக்கு உதவி கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் மூலம் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்தியாவிலே பல முஸ்லிம்கள் பிரச்சனையில் இருக்கின்றார்கள். இதற்கு தீர்வு என்ன என்று தெரியுமா? நாம் யாரை பின்பற்றுகின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து முஸ்லிம்களுடைய நாவில் என்ன? ஷேக், நாம் ஷரியாவை பின்பற்றுகின்றோம், அல்லாஹ்வை பின்பற்றுகின்றோம், குர்ஆனை பின்பற்றுகின்றோம், நபியை பின்பற்றுகின்றோம் என்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் சுப்ஹானல்லாஹ் நாவில் கொண்டு வருவார்கள். ஆனால் நடைமுறையில் ஜீரோ, சிஃபர். நடைமுறையில் சிஃபர். ஆகவே உங்களுடைய நாவு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுடைய நடைமுறை தான் இம்பார்ட்டன்ட். அல்லாஹ்வின் தூதரை நான் நேசிக்கின்றேன், ஆனால் உங்களுடைய நடைமுறை எப்படி அந்த சுன்னஹவை பின்பற்றக்கூடிய அந்த ஆர்வம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? அந்த சுப்ஹானல்லாஹ் மகத்தான ஈமான் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றதா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, நாவினால் கூறுகின்றோம் நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றேன். சரி, அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் அறிந்தீர்களா? அல்லாஹ்வின் தூதருடைய சீராவை நீங்கள் அறிந்தீர்களா? இல்லை. நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், ஆனால் அவனுடைய சுப்ஹானல்லாஹ் ஆற்றலை நாம் அறியவில்லை. அவனுடைய மகத்தான சுப்ஹானல்லாஹ் அந்த சிஃபாத்துகளை நாம் அறியவில்லை. அவன் நித்திய ஜீவன், அவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இறைவனுடைய அந்த சஹீஹான அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்மிடம் கிடையாது. நாம் கூறுகின்றோம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், ஷரியாவை நாம் நேசிக்கின்றோம், ஆனால் உண்மையான முறையில் இந்த ஷரியா நம்முடைய நடைமுறையில் இருக்கின்றதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அபூர்வ வெற்றி யாருக்கு? நாவினால் யார் கூறுகின்றார்களோ அவர்களா? நடைமுறையில் யார் கொண்டு வருகின்றார்களோ அவர்களா? யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் நடைமுறையில் இஸ்லாம் வர வேண்டும், நடைமுறையில் ஷரியா வர வேண்டும், நடைமுறையில் சுன்னா வர வேண்டும், நடைமுறையில் சுப்ஹானல்லாஹ் அந்த இஸ்லாமிய போதனைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முஃமின். இந்த ஈமான் அதிகரிக்கின்றது என்றால் அந்த சுப்ஹானல்லாஹ் பின்பற்றக்கூடிய பாதை இலகுவாகும். ஈமானில் குறைபாடு ஏற்பட்டால் பின்பற்றக்கூடிய பாதையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மாற்றம் வருங்காலத்திலே ஆபத்து. ஆரம்பத்தில் மாற்றம் ஏற்படும். ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழமாட்டார், ஃபஜருடைய தொழுகை நேரத்தில் தொழமாட்டார், வாரத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை குர்ஆனை ஓதுவார். அல்லாஹ்வின் பாதையில் தானம் தர்மம் செய்வது ஒரு மிகப்பெரிய பாரம். ஏன் என்றால் அவனுடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. அதனுடைய தாக்கம் தான் நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம். ஈமானுடைய தாக்கம் இருக்கின்றது. அந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? முஸ்லிம் சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் நடைமுறை நீங்கள் பாருங்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் குடுக்கல் வாங்குதலை நீங்கள் பாருங்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் ஒழுக்கங்களை நீங்கள் பாருங்கள். ஈமான் அதனுடைய தாக்கம் இருக்கின்றது. ஏன் தாக்கம் வரவில்லை? அந்த தாக்கம் ஏன் ஏற்படவில்லை? காரணம், ஈமான் அதிகரிக்க வேண்டும், ஈமான் அதிகரிக்கவில்லை. ஈமான் ஏன் அதிகரிக்கவில்லை? முக்கியமான காரணம், நாம் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை நாம் பின்பற்றுவது கிடையாது, யாரை பின்பற்றக்கூடாதோ அவரை நாம் பின்பற்றுகின்றோம். நீங்கள் அறிந்தீர்களா? சிந்தித்தீர்களா? சுய பரிசோதனை செய்தீர்களா?
யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரை நாம் பின்பற்றுவது கிடையாது. யாரை பின்பற்றக்கூடாதோ அவரை நாம் பின்பற்றுகின்றோம். இந்த விஷயத்திற்கு நீங்கள் தீர்வை நீங்கள் சுபஹான் அல்லாஹ் அடைகிறீர்கள் என்றால் வல்லாஹி அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். நம்முடைய நாம் பின்பற்றக்கூடிய அந்த பாதை மன்ஹஜில் பெரிய குழப்பம் இருக்கின்றது. ஏன்? நாம் யாரை படிக்க வேண்டும், யாரை படிக்கக்கூடாது, யாரை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்றக்கூடாது, யாரை நாம் கேட்க வேண்டும், யாரை கேட்கக்கூடாது என்ற அந்த விஷயத்தை நாம் மறந்து விடுகின்றோம். யாரை கேட்க வேண்டுமோ அவரை நாம் கேட்பது கிடையாது. யாரை கேட்கக்கூடாதோ அவரை நாம் கேட்கின்றோம். இல்லையா? இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. எதை பார்க்க வேண்டுமோ அதை நாம் பார்ப்பது கிடையாது. எதை பார்க்க கூடாதோ அதை தான் நாம் பார்க்கின்றோம். அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது, அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனியா. இந்த மனிதனின் இயல்பு என்ன என்று தெரியுமா? ஒரு விஷயத்தை நாம் தடை செய்தால் அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இந்த மனித இயல்பிலே ஏற்படுகின்றது, உள்ளத்திலே ஏற்படுகின்றது. இந்த மனிதனின் இயல்பு இதுதான். இந்த விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றால் நிறைவேற்றுவது கிடையாது. நீங்கள் பசங்களை பாருங்கள், குழந்தைகளை பள்ளி வாசல்களில், மேலும் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நீங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிறைவேற்றுவது கிடையாது. நீங்கள் இந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்றால் அங்கேதான் குழந்தைகளுடைய சுபஹானல்லாஹ் அந்த ஆர்வத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரை நாம் பின்பற்றுகின்றோம்? ஷரியாவையா? அப்போ ஷரியா நடைமுறையில் இருக்க வேண்டும் அல்லவா? நபியை நாம் பின்பற்றுகின்றோமா? நபியுடைய சுன்னா நம்முடைய நடைமுறையில் இருக்க வேண்டும் அல்லவா? குர்ஆனை நாம் பின்பற்றுகின்றோமா? குர்ஆனுடைய போதனைகள், குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய நடைமுறையில் வர வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நாம் தவறு செய்கின்றோம். தவறு எங்கே என்றால் பின்பற்றுதலில் தான் தவறு ஏற்படுகின்றது. லா தத்தபிஉ. அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டான். அதன் பிறகு ஷைத்தானை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். யாரை உபதேசம் செய்கின்றான்? யா ஐயுஹல் காஃபிரூன் என்று கூறவில்லை, யா ஐயுஹல் முஷ்ரிகூன் என்று கூறவில்லை, யா அஹ்லல் கிதாப் என்று கூறவில்லை, யா அஹ்லல் ஃபிஸ்கி வல் ஃபுஜூர் என்று கூறவில்லை, யா அஹ்லல் பிதா என்று கூறவில்லை. மாறாக யா ஐயுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான். இதுதான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றான். உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே பின்பற்றுதல் தான். யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? யாரை பின்பற்ற வேண்டுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். யாரை பின்பற்ற கூடாதோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடாது என்றால் அதை நாம் படிப்போம். இந்த புத்தகத்தை படியுங்கள் என்று கூறினால் யாருமே படிக்க மாட்டாங்க. அப்போ என்ன டாபிக் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? தொழாதீர்கள் என்றால் தொழுவார்களா? ஜகாத்தை கொடுக்காதீர்கள் என்றால் ஜகாத்தை கொடுப்பார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், நன்மையான விஷயங்களில் நம்முடைய சிந்தனை என்ன, தீமையான விஷயம் பின்பற்றுதல் சஹீஹாக இருந்தால் ஈமான் அதற்கு பாதுகாப்பு இருக்கின்றது. பின்பற்றுதல் சஹீஹான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் ஈமானிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நேற்றுவை நாம் கேட்கின்றோம், மாஷா அல்லாஹ் ஃபுலான்
அந்த மனிதன் மாஷா அல்லாஹ் மிகச் சிறந்த ஒரு மனிதன். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கின்றோம், தவறான அமைப்பின் பக்கம் அவர் சென்று விட்டார்கள். தவறான கூட்டத்தின் பக்கம் அவர் சென்று விட்டார்கள். ஏன்? அவர் உள்ளத்தை பாதுகாக்கவில்லை. சஹீஹான முறையில் அந்த பின்பற்றுதல், அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பற்றுதல், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் மூலம் உங்களுக்கு மத்தியில் எந்த சட்டங்கள் இறங்குகின்றதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த மகத்தான வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். எது மகத்தான வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. நான் நினைக்கின்றேன் இங்கே கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனத்தின் இந்த தமிழாக்கத்தை அறிந்தவர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள். முழுமையான முறையில் நீங்கள் முற்றிலும் முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த அர்த்தத்தை பாருங்கள், நீங்கள் முற்றிலும் முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் மக்கள் அறிய வேண்டும். உங்களுடைய நடைமுறையை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்குதலை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய நாவை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய பார்வையை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய செவியை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய நற்குணங்களை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். உங்களுடைய தனிமையை கொண்டு இஸ்லாத்தை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஆனால் தடை என்ன என்று தெரியுமா? அதே வசனத்தில் அந்த மகத்தான வசனம் அல் பக்ராவுடைய, அல்லாஹு அக்பர், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. உங்களுடைய வீட்டில் நீங்கள் முஸ்லிம் என்றால் உங்களுடைய சுபஹானல்லாஹ் மற்ற விஷயங்களிலும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்குதலிலும் நீங்கள் முஸ்லிம். உங்களுடைய பள்ளி வாசல்களிலும் நீங்கள் முஸ்லிம். உங்களுடைய சுபஹானல்லாஹ் கலாச்சாரத்திலும் நீங்கள் முஸ்லிம். உங்களுடைய சுபஹானல்லாஹ் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் முஸ்லிம். ஆனால் நீங்கள் முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள், முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள். இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தடை என்ன என்று தெரியுமா? அல்லாஹ் அதே வசனத்தில் கூறுகின்றான். தடை என்னவென்றால், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தான் முற்றிலும் நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் அவனுடைய நிம்மதி இருக்காது. ஆகவே ஷைத்தானுடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவன் சுபஹானல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமானை, நம்முடைய உள்ளத்திலிருந்து பயபக்தியை, நம்முடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தை, நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த இஸ்லாமிய ஆர்வத்தை அவன் அழிப்பதற்கு சூழ்ச்சிகளை செய்கின்றான். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான விரோதி. அடிச்சுவடுகள் என்றால் ஷிர்க், ஷைத்தானின் அடிச்சுவடுகளில் ஒன்று. இந்த குஃபர், இந்த பிதா, இந்த ஹராமான பாதை, தவறான தொடர்புகள், ஆபாசமான விஷயங்கள், ஆபாசமான காரியங்கள், ஹராமான சுபஹானல்லாஹ் குடுக்கல் வாங்குதல்,
இந்த அனைத்து விஷயங்களும் ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளில் அடங்கும். லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஆகவே பிரச்சனை எங்கே ஏற்படுகின்றது? பின்பற்றுதலில் பிரச்சனை ஏற்படுகின்றது. அதை நீங்கள் சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்லாஹி வல்லாஹி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் காணலாம் இன்ஷா அல்லாஹ். உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும், சிந்தனையில் மாற்றம் ஏற்படும், பார்வையில் மாற்றம் ஏற்படும், நாவில் மாற்றம் ஏற்படும், இந்த செவியில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய கொடுக்கல் வாங்குதலில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய தனிமையில் மாற்றம் ஏற்படும், நாம் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியா அதில் மாற்றம் ஏற்படும். இல்லையா? ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் பின்பற்றுதல் சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல தோழன் உங்களுடைய சுபஹானல்லாஹ் மார்க்க விஷயங்களில் ஒரு பக்க பலமாக இருப்பான். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த சுபஹானல்லாஹ் தோழன் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, பயபக்தி இல்லை என்றால் அந்த மாற்றம் உங்களுடைய உள்ளத்திலும் வரும், ஏற்படும். ஆகவே நாம் யாரை பின்பற்றுகின்றோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தி தான் இந்த 5வது அமர்விலே நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஷைத்தானை அல்லாஹ்விற்காக நீங்கள் பின்பற்றாதீர்கள். வல்லாஹி நாம் ஷைத்தானை நேசிப்பது கிடையாது. அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அல்லாஹ்வை பின்பற்றவில்லை. ஷைத்தானை நாம் வெறுக்கின்றோம், ஷைத்தானை நாம் பின்பற்றுகின்றோம். இஸ்லாத்தை நேசிக்கின்றோம், இஸ்லாத்தை பின்பற்றுவது கிடையாது. மற்ற கலாச்சாரங்களை வெறுக்கின்றோம், ஆனால் அந்த கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுகின்றோம். இது நியாயமா? இல்லை. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை நாம் பின்பற்றுவது கிடையாது. யாரை பின்பற்றக்கூடாதோ அவரை நாம் பின்பற்றுகின்றோம். இதுதான் இன்றைய பாடத்தின் ஒரு முக்கியமான செய்தி. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். வல்லாஹி நம்முடைய உள்ளங்களில் அந்த பயபக்தியை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இறைவா, நான் உன்னை பின்பற்றுவேன், உன்னுடைய நபியை நாம் பின்பற்றுவேன், உன்னுடைய ஷரியாவை நான் பின்பற்றுவேன் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். இறைவா, நான் ஷைத்தானை பின்பற்ற மாட்டேன், என்னுடைய மனோ இச்சையை நான் பின்பற்ற மாட்டேன், தவறான பாதையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் ஷிர்குடைய பாதையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்ற சுபஹானல்லாஹ் உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். அந்த வாக்குறுதி அல்லாஹ்விற்கு கொடுங்கள். அல்லாஹ் இலகுவாக்குவான் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இன்றைய பாடத்தின் பாடம் என்னவென்றால், நாம் ஷைத்தானை பின்பற்றக்கூடாது, மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்வை நாம் பின்பற்றுவோம், ரசூலை நாம் பின்பற்றுவோம், குர்ஆனை நாம் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். வல்லாஹி ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்தால் நன்மைகளின் கதவுகளில் சுபஹானல்லாஹ் நாம் நுழைவதற்கு அல்லாஹ் இலகுவான பாதையை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உருவாக்குவான். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பின்பற்றுவதற்கும் அவனுடைய தூதரை முற்றிலும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தையும் அருளையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வபாரக ஃபீக்கும் வஷுக்ரன். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இல்முல் ஜன்னாவின் நிர்வாகி அவர் வாட்ஸ்அப்பில் அந்த கேள்வி அனுப்பி வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கேள்வி என்னவென்றால், சில இளைஞர்கள் திருமண விஷயத்தில் தாமதம் செய்கின்றார்கள், இல்லையெனில் திருமண விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. இந்த திருமணத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடும். ஏன்? பெண்மணியின் மூலம்தான் குழப்பங்கள் ஏற்படுகின்றன.
பெண்மணிகளுடைய ஃபித்னாவிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் திருமணத்தை பற்றி என்ன நினைக்கின்றார்கள்? திருமணம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடையாது, அங்கிருந்தான் பிரச்சனை ஆரம்பமாகின்றது என்ற அந்த தவறான சிந்தனை சோஷியல் மீடியாவுடைய சிந்தனை இது. அதை சில மக்களும் வீடியோக்களின் மூலம் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் ஷேர் செய்வார்கள். இது மிகப்பெரிய தவறான கருத்து. இது வல்லாஹி இந்த நிக்காஹ்வின் மூலம் நிம்மதி கிடைக்கின்றது, நிக்காஹ்வின் மூலம் பரக்கத்து கிடைக்கின்றது. ஒரு சாலிஹான ஜோடி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. دقيقة. உண்மையான நமக்கு நிம்மதி கிடைக்கின்றது. அல்லாஹுடைய வாக்குறுதி இறைமறையாம் திருக்குரானிலே, இறைமறையாம் வாய்ஸ் கேக்குதா? ஓகே. இறைமறையாம் திருக்குரானிலே அர்-ரூம் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அர்-ரூமுடைய சுபஹான் அல்லாஹ் அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், இந்த நிக்காஹ்வின் மூலம் வஜஅல பைனகும் மவத்தத்தம் வரஹ்மா, உண்மையான நேசம், உண்மையான உறுதியான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நிரந்தரமான நம்பிக்கை, அந்த நிம்மதி நீங்கள் பெற வேண்டும் என்றால், அந்த அல்லாஹ்வின் மூலம் ரஹ்மா, அந்த கிருபை நீங்கள் பெற வேண்டும் என்றால், நிக்காஹ் உடைய விஷயத்தில் நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள். ஆகவே நாம் சொல்லக்கூடிய கருத்து இளைஞர்களுக்கு என்னவென்றால், இன்றைய குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்காக தாமதம் செய்யாதீர்கள். நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை அல்லாஹ்விற்காக, இந்த சுபஹான் அல்லாஹ், இந்த காசு, இந்த சுபஹான் அல்லாஹ் குடும்பம், அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் வல்லாஹி நிம்மதி இருக்காது. நிம்மதி மார்க்கத்தில், நிம்மதி பயபக்தியில், நிம்மதி சுபஹான் அல்லாஹ் நல்ல ஒழுக்கங்களில் இருக்கின்றன. ஆகவே அந்த விஷயத்தை முன்வைத்து நீங்கள் உங்களுடைய ஜோடியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவர்களையும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஷுக்ரன். கேள்வி இருக்கின்றதா? நம்முடைய இந்த செஷன் முடித்துக் கொள்ளலாமா? இல்முல் ஜன்னா. ஓகே. பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.